நெல்லை கவின் கொலை வழக்கில் சிபிசிஐடி எஸ்பி தலைமையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், சிபிசிஐடி விசாரணை காவலில் எடுக்கப்பட்டிருக்கும் சுர்ஜித் மற்றும் அவருடைய தந்தை சரவணனிடம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது இந்த விசாரணை எந்த கட்டத்தை நெருங்கியிருக்கிறது? இதுவரை தெரிய வராத விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அதை பற்றி பதிவு செய்யுங்கள். திருநெல்வேலியில ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் கொலை வழக்கு தொடர்பாக அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவரது காதலியினுடைய சகோதரரான சுர்ஜித், அவரது தந்தை உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகிய இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் 2 நாட்கள் அவர்களுக்கு காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கியிருந்த நிலையில இன்றைய தினம் நேற்று இரவு முதலே அவர்கள் இருவரும் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கின்றனர். அந்த வகையில தான் இந்த விசாரணையில் கலந்து கொள்வதற்காக சிபிசிஐடியினுடைய எஸ்பி ஜவஹர் நேரடியாக இன்றைய தினம் திருநெல்வேலிக்கு வருகை தந்து அந்த சிபிசிஐடி அலுவலகத்தில் அந்த விசாரணையை தற்போது மேற்கொண்டிருக்கிறார். இருவரிடமும் தனித்தனியாக, அதாவது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித், அவரது தந்தை உதவி ஆய்வாளர் சரவணன் இருவரிடமும் தனித்தனியாக அந்த விசாரணைகள் என்பது நடைபெறுகிறது. சிபிசிஐடியினுடைய விசாரணையில பல்வேறு குறுக்கு கேள்விகள் என்பது கேட்கப்பட்டு அந்த விசாரணை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேரடியாக சிபிசிஐடியினுடைய எஸ்பி ஜவஹர் இந்த விசாரணையை மேற்கொள்ளக்கூடிய அதே வேளையில டிஎஸ்பியிலும் இருக்கிறார்கள். துணை காவல் கண்காணிப்பாளர் தரத்திலான அதிகாரிகள், அதே போன்று ஆய்வாளர் தரத்திலான அதிகாரிகளும் இந்த விசாரணையில் உடன் இருக்கிறார்கள். இவர்களிடம் மேற்கொள்ளக்கூடிய விசாரணையினுடைய அடிப்படையில் அடுத்த கட்டமாக கொலை நடைபெற்ற இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த விசாரணைகள் முடிவடைந்த நாளையோடு இந்த விசாரணைக்கான கால அவகாசம் முடிவடையக்கூடிய நிலையில அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில்கள், அந்த தகவல்களினுடைய அடிப்படையில அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி சிபிசிஐடி இந்த வழக்கினுடைய நகர்வுகளை எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேறு யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்ற கோணத்தில் எல்லாம் காவல்துறை தொடர்ந்து அடுத்த விசாரணைகளை மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனுடைய முன்னோட்டமாகத்தான் நேரடியாக இன்று இந்த சிபிசிஐடியினுடைய எஸ்பிஏ இந்த நிகழ்விடத்திற்கு, அதாவது இந்த விசாரணையில் நேரடியாக கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின்.